अविदत विषयान्तरच्चटारे उपनिषदा मुखमान मात्रभोगः अभिसगुणवता तथैकशेषे मधुरगभिरुतये ममाविरस्तु வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன்னன் குருகூறு ஏரியன்கள் வாழ்வாவின் தேகத்தும் முதிரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனாயன் ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபனின் நம்பியே. இந்த பாசுரத்திலே நேற்றைய காலக்ஷேபத்திலே பெரியவாச்சான்களுடைய அவதாரியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான அவதாரியை தெரிவிக்கிறார் சுவாமி. அதாவது அவர் ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். நீர் முதல் பாசுரத்திலே நன்னித்தென்குரு நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுதுடன் நாவிக்குன்னு சொன்னீர். இரண்டாவது பாசுரத்திலே தெவுமற்றறியேன்னு சொன்னீர். மூன்றாவது பாசுரத்திலே கரியகோர திருவருக்காண்பன் நானு சேவித்தீர். அப்ப ஆழ்வாரை தவிர மற்றொன்று கிடையாதுன்னு எதற்காக சேவித்தீர் அப்படின்னு கேட்டதற்கு அதுக்கு சமாதானம் தெரிவித்தார். அது சேவித்தபடியாலே ஆழ்வாருடைய திருவுள்ள உகக்கிறது. அவருக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுறது. அவருக்கு பிரீத்தி ஏற்படுவதுதான் எனக்கு பிரதானம். அதனால அவரு பிரீத்திக்காக சேவித்தேன். திருதந்தாகிலம் தேவபிரானுடை கரியகோல திருவருக்காண்பன் நான். உங்களுக்கு பிடிக்காதது அவரை பிடித்திருக்குன்னு பண்ணுகிறீரே, சரி, அப்ப அது ஏதாவது அவருக்கு உபகாரம் பண்ணிருக்கமே, என்ன உபகாரம் பண்ணான்னு மதுரகவி ஆழ்வார கேட்க, அதுக்கு என்னுடைய தன்மையை பாராதே. அதான் மாட்டேன், நான் எவ்வளவு தாழ்ந்தவனா இருக்கக்கூடிய அந்த தன்மையை பார்த்தான். என்னுடைய தாழ்ச்சியை பாராமல் என்னை ஒரு மனுஷனாக்கி அவஸ்துவாக இருந்த என்னை வஸ்துவாக்கி, அது மட்டுமல்ல உயர்ந்த சாஸ்திர அர்த்தங்களை கொடுத்தார். நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான்னு மேல வரப்போகுது. அந்த சாஸ்திர அர்த்தங்களை கொடுத்து, அது மட்டுமில்லாமல் திருவாய்மொழி என்னை கொண்டே அவர் சொல்ல விஷயத்தை எழுத சொல்லி அதை உலகத்திலே பரப்பச் செய்யக்கூடிய பகோபகாரம் பண்ணினார் இல்லையா? அந்த உபகாரம் பண்ணார். ஆனா அந்த உபகாரம் பண்ணுவதற்கு யோக்கியதை இருந்தவனாக அடியில் இருந்தேனா இல்லை. மதுரகவே தெரிவிக்கிறேன், அதற்குண்டான யோக்கியத்தை இல்லை. ஒரு துளியும் அந்த யோக்கியத்தை எனக்கு கிடையாது. இருந்தாலும் நம்மாழ்வார் என்னை உட்கார வைத்து இது இத்தனையும் பண்ணார் இல்லையா? பண்ணபடியாலே எவ்வளவு தாழ்ந்தவன் நான். அப்படிப்பட்ட தாழ்ந்தவனாக இருக்கக்கூடிய என்னை, ஏன்னா அப்ப கண்டிப்பா அவருக்கு பிடித்ததை பண்ணணுன்றதுக்காக அதை நான் பண்ணேன்னு சொன்னான். அதுக்கு மேல அடுத்த கேள்வி வந்து, ரொம்ப தாழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன நீர் அவ்வளவு தாழ்ந்தவரா? நாம கேட்டோம், அவ்வளவு தாழ்ந்தவரா அப்படின்னா இதுக்கு பதில் எல்லாரும் கைவிட்டிருக்கா. அவர்கள் எவ்வளவு தாழ்ச்சி என்றால், அந்த தாழ்ச்சியை பாராமல் நம்மாழ்வார் அனுகிரகித்தார் என்னை. ஆனால் அந்த தாழ்ச்சியை பாராமல் நம்மால் அவளுக்கு அனுகிரகித்திருந்தாலும், சரி சுவாமி, அப்படி என்ன தாழ்ச்சி உமக்கு? அவ்வளவு தூரம் நீர் தாழ்ந்தவரா அப்படின்னு நாம கேட்டோம். அவர் தாழ்ந்தவன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அந்த வார்த்தை கேட்கறத தவறு. இருந்தாலும் நாம கேட்டோம். அப்ப நாம தாழ்ந்து இருக்கேன்னு தெரியறது. ஏன்னா இப்ப அந்த தாழ்ச்சியை சொல்லணுமோன்னு எப்படி சொல்றது, என்னமா சொல்றது? ஏன்னா எப்பவுமே நம்ம பெருமாளை சேவிக்க போனோம், ஒரு யாத்திரை போனோம்னாலே அந்த யாத்திரை போகிறதுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் கேட்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கேட்பா. கேட்கச்சு என்ன பண்ணணும், அவன் இங்க போயிட்டு வந்தேன், அங்க போயிட்டு வந்தேன், சேவிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டா அதெல்லாம் ரசிக்காது. எங்க நிறுத்திக்கிறீர்கள், என்னென்ன பண்ணு, அங்க எங்க தங்கினீங்க, அங்க பெருமாள் சேவை எப்படி கிடைச்சிட்டு, அந்த பிரசாதம் என்ன பண்ணா, இது எத்தனை சொல்றோமோ அதே போல நீங்க அதே போல இங்க அவர் தெரிவிக்கிறார். இவருடைய தாழ்ச்சி எப்படிப்பட்ட தாழ்ச்சிமா மருத்துவர் தெரிவிக்கிறார். ஏன்னா நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையாம் ஷடகோபரின் நம்பியே தெரிவிக்கிறார். அப்படின்னா இவருடைய தாழ்ச்சி அவ்வளவு தாழ்ச்சின்னு தெரிவித்தார். அந்த தாழ்ச்சியைத்தான் இப்ப நம்ம வியாக்கியானத்தை பார்க்க வரோம். தாழ்ச்சி இல்லதுன்னு தெரிவிக்கிறார் அவதாரிகளே. வியாக்கியானம் நன்மை இத்தியாதி பக்கம் 116.
நன்மையால் இத்தியாதி ஆத்ம குணங்களால் பிரசுரராய் சம்சாரிகளுக்கு அபாசிரிய பூதராய் இருப்பார் ஆழ்வாரை ஒழிந்தார் அடங்க இவன் அவஸ்தி என்று கைவிடும்படி என்றோ என்னுடைய ஸ்திதி இருக்கும்படி. அதாவது மதுர கவிகளை யாரெல்லாம் கைவிட்டார்கள் என்று இப்ப சொல்றார் பாருங்க. என்னன்னா, அதாவது நம்மாழ்வார் தவிர அனைவரும் கைவிட்டார்கள், அத்தனை பேர் விட்டார். அப்ப கைவிட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, நம்ம என்ன நினைப்போம், கைவிட்டவர்கள்னா சுவாமி அவர் ஒன்றும் நல்லவர் கிடையாது, அவ கைவிட்டுட்டு போயிட்டான்னா பரவாயில்ல. இப்ப நாமே வீதியில போயிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்க யாரோ ஒரு கெட்ட சவகாசம் இருக்கக்கூடிய தூர்த்த கோஷ்டி, அந்த தூர்த்த கோஷ்டி இருக்கிறவாள் என்ன பண்றா, சுவாமி உம்மோட நான் சேர்றதா இல்லை, உம்மோட நான் சேர்றதா இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு இன்னும் திருப்தியா இருக்கும். என்ன, ஓ உம்மோட நானே சேர்றதா இல்லையா சுவாமி, அதனால உம்மோட நான் சேர்றதா இல்லை, நான் உன்னை சேர்க்க மாட்டேன் சொன்னா ரொம்ப நாளதான் போச்சுன்னு வந்துடுவோம். இப்ப என்னோட உங்களை நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய எப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள். யாரோ வாசல்ல போறவா இல்ல, அவ எப்படிப்பட்டவா என்ன கைவிட்டா பாருங்க, எப்படி இவ்வளவு மேம்பட்டவா, அவ்வளவு மேம்பட்டவா என்ன கைவிட்டுருக்காருன்னா அப்ப அதுக்கு உண்டான அர்த்தத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தெரிவிக்கிறார். எப்படிப்பட்டவன்னா நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள், ஆத்ம குணங்களில் பிரசுரமாய் சமதமாதிகள் பூர்ணமாக இருக்கக்கூடிய பூர்ணத்துவம் உடையவர்கள் அவர்கள். பூர்ணத்துவம் ஒருவர்கள். இரண்டாவது அவளுக்கு இந்த சம்சாரிகள் எல்லாம் அவளைத்தான் திவிடிதான் பத்துவா. ஓ இவ ஆத்மகுணம் உடையவா, பூர்ணத்துவம் உடையவா, பூர்ணமா இருக்கிறா, அதனால இவாள பத்தினாதான் நமக்கு வாழ்ச்சி என்கிற அளவுக்கு அவள் நல்லவன். அப்ப அவளை தவிர மற்றொரு புகழ் கிடையாது என்று இருக்கிறா இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய சான்றோர்கள் பெரியோர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட பெரியோர்கள் ஆத்மகுணம் பூர்ணமாக இருக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, சம்சாரிகளாலே பட்ட தகுந்தவர்களாக இருக்கிறார் முக்கியம். இப்ப நமக்கு யார வாசல் வரணும் அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் எப்பொழுது உயர்ந்தவர்கள்னா, லோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவ திருடி பத்தினா அவளுக்கு காட்சி கிடைக்கப்படுது. அவ்வளவு நண்பா, அவ்வளவு நல்லவா. அப்படி இருக்கிற பெரிய கோஷ்டி, சாமானிய கோஷ்டி இல்லை, அப்படிப்பட்ட பெரிய கோஷ்டி. அந்த கோஷ்டில யாரார் இருக்கா, நம்மாழ்வார் இருக்கார், புறத்தாழ்வார் இருக்கார், ஆண்டாள் இருக்கார், பிரகலாதன் இருக்கார், மட்டும் உண்டான பெரியோர்கள்லாம் இருக்கா. ஆனா அவெல்லாம் இருக்கார தவிர அவெல்லாம் என்ன ஆச்சுன்னா, அவர்கள் எல்லாம் என் தப்ப பார்க்க மாட்டான், என்னுடைய நல்லதையே பார்த்துட்டு இருந்தான். ஆனா நல்லதையே பார்த்துட்டு இருந்தார தவிர, ஆனா அப்படிப்பட்ட பெரியோர்கள் கூட என்ன பண்ணான்னா, நீ நம்மாழ்வார தவிர மத்த எல்லாரும் கிளம்பிட்டோம் எல்லாம் கூட்டா. ஓ இந்த மதுரை கவியாளருக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டான். ஏன் நான் அவ்வளவுதான் அவஸ்துவா இருந்தேன், வஸ்துவா இல்லை, அவஸ்துவா இருந்தபடியாலே அதை விட்டுட்டு போயிட்டா. இப்ப அந்த அளவுக்கு எங்கிட்ட எந்த விதமான நல்ல குணமும் கிடையாது. நல்லவர்களாலே கைவிடப்படும் அளவுக்கு என்கிட்ட குணமே இல்லைன்னா பாத்துக்கோ எவ்வளவு மோசமானவன் பாத்துக்கோ. அவ்வளவு மோசமானவன் எதுவுமே கிடையாது. அவளே கைவிடும்படின்னு அவ எப்படிப்பட்டவா, எத்தனை தோஷம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க கூடிய அந்த அளவுக்கு அவளுக்கு ஆத்மகுண சம்பூர்ணரா இருந்தா. அந்த மாதிரி இருக்க செய்து அவளையே இவரா வேண்டாம் சுவாமி தெரியா. அப்ப உலகத்திலே தாழ்ச்சியே பார்க்காத கோஷ்டி, ரொம்ப தாழ்ச்சி, குற்றத்தையே பார்க்க மாட்டா. அந்த குற்றத்தையே பார்க்காத கோஷ்டியே என்ன தள்ளி விட்டனா அப்படின்னா நான் எவ்வளவு தாழ்ந்தவனாக இருப்பேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதத்தான் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள். அப்ப நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் இருக்கு இல்லையா, இது ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்க்கணும். நன்மையால் மிக்க கமானார்மனையாளர்கள் கிடையாது, நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் அப்படி சேர்க்கணும்னா. இப்ப நன்மையால் மிக்கவர்கள் ஏனென்னா நான்மறையானர்கள் ஆனபடியாலே இவர்கள் நன்மையால் மிக்கவர்கள். சுவாமி இவ ரொம்ப நல்லவா, எதனால நான்மறையாளர்கள் ஆனபடியால் இவர் நல்லவா. இவ ஏன் சுவாமி நான்மறையாளர்கள், நன்மையால் மிக்கவர்கள் ஆனபடியே நான்மறையாளர்கள், இது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உண்டு. அப்படின்னா நன்மையால் மிக்கவர்கள் எதனாலே,
4 வேதத்தை கற்றபடியால நன்மையால் மிக்கவர். 4 வேதத்தை கற்றவர்கள் எதனாலே? நன்மையால் மிக்கவரானபடியால 4 வேதத்தை கற்றார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதான் நன்மையால் நான்மறையாளர்கள். அப்ப நன்மையால் மிக்கவர்கள்னா நான்மறையாளர்கள் தெரிவிக்கிறார். அப்ப ஆத்மகுணம் பரிபூர்ணமாக இருக்கு. ஆத்மகுணம் பரிபூர்ணமாக இருக்கு. தெரியும் ஜானி இருக்கிறது. அது வேண்டாம், அதை நான் அதை பண்ணிவிட்டு லிங்க் போட்டாவே ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆத்மகுணம் பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆத்மகுணம் வந்துடுத்து. சரி, இப்ப அப்படி வரணும். நன்மையால் மிக்கவர்கள் ஆனபடியாலே நான்மறையாளர்கள், நான்மறையாளர்கள் ஆனபடியாலே நன்மையால் மிக்கவர்கள். இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா இப்படி சொல்லணும். அந்த வேதத்தை நன்றாக அத்தியனம் பண்ணினார்கள், அதனாலே ஆத்மகுணம் பூர்ணமாக இருக்கக்கூடிய 2வது வந்துச்சுன்னா சவுண்ட் கம்மியாயிரும். சவுண்ட் வச்சிருக்காரு. வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணிடுவார்கள். வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணினபடியாலே ஆத்மகுணம் பூர்ணமா இருக்கு. சில பேர்லாம் என்ன பண்ணுவோம்னா வேதத்தை நல்லா அத்தியனம் பண்ணுவார், ஆனா ஆத்மகுணம் இல்லாம இருந்தா பிரயோஜனமே இல்லை. சுவாமி வேதத்தை அத்தியனம் பண்ணதுக்கு அப்புறம் ஆத்மகுணம் இல்லாம இருக்குமான்னா, ஒரு அகங்காரத்தோடு வேதத்தை அத்தியனம் பண்ணா ஆத்மகுணம் இருக்காது. அதான் ரொம்ப முக்கியம். அகங்காரத்தோடு வேதத்துக்கு பண்ணா ஆத்மகுணம் இல்லாம போயிடும், அது பிரயோஜனமே இல்லை. வேதத்தை அத்தியனம் பண்ணினதுக்கு பயனே என்னன்னா, நன்மையால் மிக்கு இருந்தால்தான் அது பயன். வேதத்தை அத்தியனம் பண்ணிருக்கோம்னா அதுக்கு என்ன பயன்? நன்மையால் மிக்க இருக்கணும். நான் பாருங்க, நான் யாராரே இருப்பதற்கு பயன் நன்மையால் மிக்க இருக்கிறதுக்கு என்ன? நான் நான்மறையாளர்களா இருக்கணுமோ, நான்மறையாளர்களா இருக்கணும்னாலே நன்மையா இருக்கணுமோ. இவர்கள் எப்படி நன்மையால் மிக்க இருந்தார்கள்னா நான்மறையாளர்கள் ஆனபடியாலே. இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதெல்லாம் என்ன தெரியுது? சாஸ்திரத்தை கற்றவர்கள் தவற இழைக்க மாட்டார்கள் அர்த்தம் இல்லையா சுவாமி? சாஸ்திரத்தை கத்திருக்கா, ஆனா ஆத்மகுணம் இல்லை. இப்பதான் நீங்க சொல்லல, ஆத்மகுணம் இல்லாம பண்ணா வரட்டு சாஸ்திரம்னு பேரு. அதை மட்டும் ரெண்டு பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப சாஸ்திரத்தை கத்தாலே அந்த சாஸ்திரத்துக்கு ஆசிரியம் எது? சாஸ்திரம் என்ன சொல்லிக் கொடுக்கறது? என்ன சொல்லிக் கொடுக்கறதுன்னா, நல்ல ஆச்சரியமான நன்மையாளர்களாக இருக்க வேண்டும் நீர் என்றுதான் சாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் அந்த ஆசிரியம், அதுக்கு இருப்பிடமே நன்மையாளர்கள் இருக்கணும். ஆக நன்மையாளர்கள் என்றால் நன்மையால் மிக்கவர்கள். நன்மையால் மிக்கவர்கள் யார்? முதல்ல நன்மை. நன்மைன்னா என்னன்னு பார்ப்போம். நன்மை இல்லையா? நன்மைன்னா இது குணம். இது பாருங்க, நன்மைன்னா என்னன்னு பார்ப்போம். ஒருத்தருக்கு ஒரு குணம் இருக்கு, தோஷம் இருக்கு. தோஷம்னா கெடுதல், குணம்னா நல்லது. குணமும் கோஷம் ரெண்டும் ஒருத்தட்ட இருக்கு. இப்ப ரெண்டுமே இருக்கணும். நல்லவரா இருக்கா தீவிரவா இருக்கான்னு சொல்றோமோ, ரெண்டும் இருக்கு. அப்ப ரெண்டுமே இருக்குன்னா நல்லது இருக்கும், தோஷம் இருக்கு. இப்ப தோஷத்தை பார்க்காம குணத்தை மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்கேன், இருக்கா? அவள் சில பேர் தோஷத்தையே பாக்குறவா இருக்கா, சில பேர் குணத்தையே பாக்குறவா இருக்கா. இப்ப தோஷத்தை பார்க்காம குணத்தை மட்டும் பார்த்தேன்னா அவ நன்மையுடையவர்கள். அப்ப நன்மையுடையவர்கள் அர்த்தம். அப்ப தோஷத்தை பார்க்கல, குணத்தை மட்டும் பார்த்தா அவ நன்மையுடையவர்கள் அர்த்தம். அது அவர்கிட்ட தோஷம் மட்டும்தான் இருக்கு. இப்ப முதல்ல பார்த்தது தோஷம் இருக்கு, குணம் இருக்கு, ரெண்டுமே இருக்க செய்தே அவர்கிட்ட தோஷத்தை பார்க்காம குணத்தை பார்த்தேன்னா அப்ப நன்மை இருக்குன்னு அர்த்தம், நன்மை உடையவர்னு அர்த்தம். அதே அவர்கிட்ட நல்லதே இல்லை சுவாமி, குணமே இல்லை, தோஷம் மட்டும்தான் இருக்கு. அந்த தோஷத்தையே குணமாக கொண்டா என்னது? அதுதான் நன்மையால் மிக்கவர்கள் திடீர்கிறார். ரொம்ப முக்கியம். நாம என்னமோ ரொம்ப நல்லவாள் நான் ஆதரிச்சேன் சுவாமி அப்படின்னு சொல்றதுல தீயவாள ஆதரித்து அவர் நல்வழிப்படுத்தணும், அதான் முக்கியம். அப்ப தோஷமும் குணமும் இருக்கு. அதுல தோஷத்தை தள்ளி குணத்தை மட்டும் பார்த்தேன்னா அது நன்மையாளர்கள் பேரு, நன்மை உடையது. மிக்கவர்கள் அர்த்தம் கிடையாது. ஒருமே தோஷம் மட்டும்தான் இருக்கு, குணமே கிடையாது. அப்ப தோஷம் மட்டும்தான் இருக்குன்னா அப்ப அந்த தோஷத்தையே குணமாக பார்த்தா இல்லையா, அவதான் நன்மையா இருக்கிறது. ஒரு விஷயம் இருக்கு, ஒரு குடம் இருக்கு, அமிர்தமாக இருக்கக்கூடிய குடம் ஒண்ணு இருக்கு, விஷமாக இருக்கக்கூடிய குடம் இருக்கு. இந்த ரெண்டுல எது நம்ம கண்ணில் படும்? அமிர்தத்துல ஒரு குடம் இருக்கு, ஒரு குடத்துல விஷம் இருக்கு.
நம்ம கண்ணு அநேகமா என்ன பண்ணும்னா விஷம் தான் படும். விஷம் தானே பக்கம் தானே கண் போகும். அப்படி இல்லாம விஷத்தை விட்டுட்டு அமிர்தத்தை கண்ணில் படுறதுனும் அதுதான் நன்மை உடையவர்கள், அதுதான் நன்மை உடையவர்கள். அப்ப ஒரே ஒரு குணம்தான் இருக்கு, அதிலும் விஷம்தான் இருக்கு. இப்ப விஷமும் அமிர்தமும் இருக்க செய்து அதுல அமிர்தத்தை பார்த்தேன்னா விஷத்தை மூடி பார்க்காம அமிர்தத்தை பார்த்தேன்னா அப்ப நன்மை மிக்கவர்கள், நன்மை உடையவர்கள் அர்த்தம். சுவாமி உடம்பு ஒண்ணுதான் இருக்கு, விஷம் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை அப்படின்னா அந்த விஷத்தை அமிர்தமா பாக்குறா பாருங்கோ, அவதான் நன்மையால் மிக்கவர்கள். அப்படிப்பட்ட நன்மையால் மிக்கிறவர்கள் இல்லையா, அந்த குற்றத்திய குணமாக கொண்டாதான் தன்மை அப்படின்னு தெரிவிக்கிறாள். அதுதான் வாத்சல்யம். குற்றத்தையே குணமாக கொள்ளக்கூடிய வாத்சல்யம். அந்த வாத்சல்யம், அந்த வாத்சல்யம் அப்பனா வாத்சல்யம் என்ன, தோஷத்தையே குணமாக கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, போக்கியமாக கொள்ளக்கூடிய தன்மை, அதுதான் நன்மையால் மிக்கிருக்கக்கூடிய தன்மை. அதாவது தோஷமும் குணமும் ஒருத்தரை பற்றி இருந்தால் தோஷத்தை விடுத்து அந்த நன்மையை மட்டும் பார்த்தால் இது நன்மை. நன்மையால் மிக்கவர்கள் யார் என்றால் தோஷம் குணம் ரெண்டும் இல்லை. குணம் என்று பெயர் இருப்பதற்காக தோஷம் இருக்கு, குணம்னு பேர் இருக்கு சுவாமி, ஆனா தோஷம் தான் இருக்கு, குணமே கிடையாது. ஆனா அப்படிப்பட்டவாட்ட தோஷத்தை பார்க்காம குணத்தை பார்த்த மாதிரி ஏத்துக்கிறா பாருங்க, அவதான் நன்மையால் மிக்குவார்கள். அந்த மாதிரி உண்டா சுவாமி? என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய், அடியார்கள் ஒதுங்க நிலை கொடுத்தாய் என்பது போல அதான் தானும் அறியாது. இந்த பாருங்க, இந்த ஸ்ரீவச்சன மோஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய், அடியார்கள் ஒதுங்க நிழல் கொடுத்தாய்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தீயவன், அவனுக்கு நல்ல குணமே கிடையாது. நல்ல குணமே இல்லாதபடியா என்ன பண்ணா அவன் சீட்டு ஆடிட்டு இருக்கான். சீட்டு ஆடிட்டு இருக்க தென்னையில தான் சீட்டு ஆடிட்டு தென்னையை கட்டி வச்சான். தென்னையை கட்டி வச்சா அந்த வழியா ஸ்ரீவைஷ்ணவெல்லாம் போயிட்டு இருந்தா. போயிட்டு இருக்க அது கோயிலா இருக்கு, உற்சவங்களா இருக்கு, விதேசமா இருக்கு. என்ன பண்ணா, ராத்திரி ஆனா படுக்கணும்னு அங்க இந்த தென்னை இருக்க தென்னையில படுத்துட்டு காத்தால எழுதி புஷ்கரனை தீர்த்தமாட்டு பெருமாள் சேமிக்க போறாரு. அந்த திணையில படுத்தா உடனே பெருமாள் ஒரு கணக்கு எழுதுறார், என் அடியார்களுக்கு படுக்க இடம் கொடுத்தாய், ஒரு நன்மை எழுதுறார். அவன் திண்ணையை கட்டினது படுக்கிறதுக்காக இல்லை, சீட்டாடுறதுக்காக. அது தீமைதான், அது நன்மை அவன் மனசுல இல்லை. ஆனா அந்த தீமையையே நன்மை ஆக்கினார் இல்லையா, அந்த தீமையை நன்மையாக்கின, இதுதான் நன்மையால் மிக்கவர்கள் அர்த்தம். நன்மையை நன்மையா கொள்றது நன்மை, அது நன்மையால் மிக்க, அது நன்மை. அதே ஒரு தீமையை நன்மையா கொள்ளணுமோ, தீமையை நன்மையா சொன்ன என் ஊரை சொன்னார், ஒண்ணுமில்லை ஏதோ பெயரை சொன்னார், திருமாலிரஞ்சோலை மலைன்னு சொன்னார். அதுக்கு வேற ஏதோ அங்க இவர் பொண்ணை கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டார், அங்க பெருமாள் பேர் கொடுத்துக்கா சொல்லல. என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னார். கேசவன்னு பேர் ஒருத்தருக்கு கேசவான்னு கூப்பிட்டுருக்காரு, வையத்துக்காக கூப்பிட்டுருக்காரு. ஆனா என் பெயரை சொல்லிட்டாரும். அதே போல அடியார்கள் ஒதுங்க இடம் கொடுத்தாய், தென்னையில படுக்கிறது இடம் கொடுத்தாரணும். இதெல்லாம் என்ன பண்றாருன்னா, இது சுக்குர்தம்னு எடுத்துக்கிறார். அவன் பண்ணது தீமை, அவன் பண்ணது இதனால அவனுக்கு புண்ணியம் கிடையாது, பாபம்தான். ஆனா அத பகவான் என்ன பண்றாரு, சுக்குர்தம்னு எடுத்துக்கிறார். சுக்குர்தம்னா ஒரு புண்ணியம்னு அர்த்தம். என்னமா சுவாமி புண்ணியம்? இந்த புண்ணியத்தை சாஸ்திரம் ஒத்துட்டு இருக்கா இல்ல? இந்த புண்ணியம் நான் பண்ணியிருக்கேன்னு அந்த புண்ணிய அந்த 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 தென்னையை கட்டினவனுக்காக தெரியணும்னா தெரியாது. சாஸ்திரமும் இந்த புண்ணியத்தை ஒத்துக்கு போறது இல்லை. இது புண்ணியமே கிடையாது, இவனுக்கு இந்த எண்ணமே சீட்டாடுறதுக்காக கட்டியிருக்கான்னு அப்படின்னு சாஸ்திரம் ஒத்துக்கு போறது இல்லை. சரி, இவனுக்காக ஏதாவது தெரியுமான்னா, இல்லைன்னா தென்னை கட்டியிருக்கேன், நாளைக்கு யாராவது படுத்துப்பா, அந்த நல்லது நடக்கட்டுமேன்னு எனக்கு அபிப்பிராயம் இவனுக்கு உண்டான, அதுவும் கிடையாது. அப்ப அந்த இவன் பண்ணதுனால நன்மை இவனுக்கு மனசுலயே பட போறது இல்லை, சாஸ்திரம் ஒத்துக்க போறது இல்லை. சுகுதம்னு சாஸ்திரம் ஒத்துக்க போறது இல்லை, ஆனா பகவான் ஒத்துக்கிட்டான். நன்மை என்றொரு பெயரிடலாவது தீமை இருக்கான். நன்மை என்று பெயரிடலாவது தீமை, நன்மைன்னு சொல்லணும், ஆனா பெயர் அப்படிதான் இருக்கணும், ஆனா அது தீமையா இருக்கு இல்லையா? அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அடியார்கள் ஒதுங்க நேரம் கொடுத்தாய் அப்படின்னு தெரிவிக்கிறாளே. இந்த அபிப்பிராயம் எல்லாம் சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளாத அபிப்பிராயம். சாஸ்திரத்தை கேட்டா அதெல்லாம் அவன் தீயவன், அவனெல்லாம் எடுத்துக்கப்படாது, அதெல்லாம் சுகுர்த்தமே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லுவோம். இப்ப அந்த பண்ணவனை கேட்டா நான் எங்க பண்ண, நான் சீட்டாடுறதுன்னு பண்ணிட்டு இருக்கோம். பகவான் அதை நன்மை எடுக்கிறா பாருங்க, இதான் நன்மையால் மிக்க வைக்க. அப்ப நான் அந்த நிப்பாத்து சொன்னாலும் அப்ப இதுதான் தெரியுதா, அந்த அளவுக்காக ஒரு தீமை இருக்கா? தீமை என்று பெயர் வைக்கிறவருக்கு தீமை இருக்கு,
அந்த தீமையை ஒருத்தர் நன்மையா எடுத்துக்கிறானோ அதான் நன்மையால் மிக்கவர்கள். நன்மையால் மிக்கு அப்படின்னு நான்மறையாளர்கள். ஆத்மகுணம் சம்பூர்ணம் பூர்த்தியா அவருக்கு எப்படி வந்ததுன்னா 4 வேதத்தை அனுஷ்டித்தபடியாலே வந்ததுன்னு. அப்ப உலகத்திலே இதத்தையே அனுஷ்டானம் பண்ணுவதே வேதத்துக்கு, அதாவது வேதத்தை ஆழ்ந்து இருப்பவர்கள் நான்மறையாளர்கள். வேதம் என்ன பண்ணும்? நமக்கு இதத்தையே கொடுக்கும், நல்லது சொல்லும். அப்படிப்பட்ட நான்மறையார்கள். நான்மறையை கற்றபடியாலே நன்மையால் மிக்கவர்கள். இது மாதி ஒரே விஷயம்தான். சுவாமி இவர் நல்லவர், நிறைய தான தர்மங்கள் பண்றார் அப்படின்றோம். இவர் ஏன் தான தர்மங்கள் பண்றார்? நல்லவர் ஆனபடியார். இந்த ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்துறதும். இவர் நல்லவர், அதனால் தான தர்மங்கள் பண்றான்னு சொல்றோம். இவர் ஏன் தான தர்மங்கள் பண்றார்? நல்லவர் ஆனபடியாலே. அதே போல இவர் நன்மையால் மிக்கவர் ஏன்? நான்மறையாளர்கள் ஆனபடியாலே. நான்மறையாளர்கள் ஏன்? நன்மையால் மிக்கபடியாலே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட நான்மறையாளர். அப்ப ஆத்மகுண சம்பூர்ணம் பூர்ணமா அவருக்கு சரி சுவாமி ஆத்மகுண பூக்கம் வந்ததுன்னா வேதத்தை கற்றபடியால அவளுக்கு வந்தது. ஏன்னா வேதத்தை கற்றபடியால அவளுக்கு வந்து அந்த வேதத்தில் ஆழ்ந்து இருப்பவர்கள். அதனால்தான் நன்மையால் மிக்கவர்கள் நான்மறையார்கள். அப்ப நான்மறையை கற்றபடியாலே நன்மையால் மிக்கவர்கள் ஆகிறார். இப்ப நான்மறையை கற்றபடியாலே நன்மையால் மிக்கவர்கள். இப்ப ஒருத்தனுக்கு நன்மையாவது தோஷ குணங்கள் ஏக ஆசிரியத்த நிட்டங்களா இருந்தால் தோஷத்தை விட்டு குணாம்சத்தை ஸ்வீகரிக்கை. அதில் மிகுதியாவது குணமின்றி பேரிடதாவது ஒன்றும் இன்றிக்கே தோஷமாயிருந்தால் அதுதானே பற்றாசையாக கொள்ளுகைன்னு தெரிவிக்கிறார். அதாவது நமக்கு இந்த வித்தியார்த்தின்னு வேதங்களா கட்டணும். நீங்க வடக்கெல்லாம் போறீங்கன்னா அங்க ஒரு இந்த காலக்ஷேப அதிகாரிகள் அவருக்கு பீடம் போடுவார், உட்காரத்துக்கு ஒரு மனை போட்டு பழணும், இல்ல சிம்மாசனம் போட்டுப்பார், ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பா இல்லையா? அதுக்கு வியாசபீடம்னு பேரு. நம்ம ஊர்ல அவ்வளவு தூரம் அது கிடையாது. நம்ம ஊர்ல அதுக்கு அவ்வளவு தூரம் வியாசபீடம்னு. அங்க எவ்வளவு தூரம்னா அந்த அளவுக்கு உங்க, ஏன்னா இங்க நம்ம ஊர்ல கிடையாது, இருக்கட்டும். இருந்தாலும் வடக்கு உபன்யாசம் இங்க இருக்கிற உபன்யாசம் கண்ணி சேர்த்தாங்க திருவாயூர் இதெல்லாம் உண்டா அதெல்லாம் கிடையாது. அங்க பிரதானமா என்ன வால்மீகி ராமாயணம் பிரதானமா இருக்கும், ராமச்சரித்தம் பிரதானமா இருக்கும், பாகவதம் பிரதானமா இருக்கும், கிராமமா இருக்கும். பாகவத சப்தாகம் அங்கங்க நடந்துட்டு இருக்கும், அங்கங்க ஓகோன்னு நடந்துட்டு இருக்கும். ஆனா நடக்கிற நம்ம மாதிரிலாம் அங்க 1,00,000 பேர் இருப்பா. ஒரு காலக்ஷேப பெரிய மைதானம் இருக்கும், அந்த மைதானத்துக்கு 1,00,000 பேர் இருந்துக்கா. கதை எப்படி கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 8 மணி நேரம் நடக்கும். அது 4.5 மணி நேரம் 1 மணி 3 மணி நேரம் காலக்ஷேபம் இருந்தாலும் அதுக்கு மேல பஜனை எல்லாம் கூட்டமா நடக்கும். அதுக்கு மேல அந்த லட்சம் தானே அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பா. அங்கேயே அவளுக்கு சாப்பாடு, அங்கேயே அவளுக்கு எல்லாம் படுக்க எல்லாமே அங்கேயே இருக்கும். அங்கேயே சாப்பிட்டு எல்லாம் பண்றா இல்லையா? அப்ப அந்த சுவாமி உட்கார இடத்துக்கு பேருனா பெரிய உட்காரத்துக்கு வியாசபீடம் பெரிய அலங்காரமா இருக்கும். அதுதான் வியாசபீடம். அந்த ஏன்னா ஏன் வியாசபீடம் சொல்றாருன்னா இந்த உபன்யாசகர் வியாசர் பண்ண காரியத்தை பண்றார். வியாச பகவான் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுன்னு சொல்லிட்டு போனோம். அப்ப வியாசர் சுக்கராச்சாரிக்கு உபதேசம் பண்ணார், சுகர் பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணான்னு பார்க்கணும். முதல்ல வியாசருக்கு உபதேசம் பண்றது நாரதர் தான். என்ன உபதேசம் பண்ணா இவர் மகாபாரதத்தை எழுதினார், 1.25 லட்சம் ஸ்லோகம் எழுதினார். எழுதினதுக்கு அப்புறம் ரொம்ப ஆனந்தமா இருக்கணும். என்னமா நான் எழுதினேன், பாரதா பஞ்சமோ வேதம்னு சொல்லியிருக்கு, 5வது வேதம். அப்படிப்பட்ட 5வது வேதத்தை நான் எழுதியிருக்கேனே அப்படின்னு ஆனந்தமா இருக்கணுமானோ. இவருக்கு மனசுல ஆனந்தம் தெரியல, ஆனந்தம் வரவே இல்லை. ஏன் வரல இவரே தனக்கு தானே யோசிச்சு பாக்குறாரு வியாசர். ஏன் எனக்கு 1.25 லட்சம் ஸ்லோகம் எழுதினே, ஏன் எனக்கு வரலன்னு. அப்ப நாரதர் வந்தார். வந்தவனை கிட்டக்கு வந்து பார்த்து, என்ன 1.25 லட்சம் ஸ்லோகம் எழுதிய பெரிய காரியம் பண்ணிட்டு தான் அபிப்பிராயமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன், ஆனா என்னமோ தெரியல, எனக்கு மனசுல ஆனந்தம் இல்லை, எனக்கு ஏதோ ஒண்ணு பண்றது எனக்கு சரியா இல்லை, என் மனசை சரி பிடிக்கெடுக்கல அப்படின்னு. ஏன் 1.25 லட்சம் ஸ்லோகம் எழுதினேன்னா எழுதினாலும் எனக்கு மனசுல நிம்மதி இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப தெரிவிக்கச்ச நாதர சொல்றார், நீ 1.25 லட்சம் ஸ்லோகம் எழுதினியே தவிர என்ன எழுதணுமோ அதுக்கு என்ன பாடணுமோ அதை பாடல, தேவையில்லாதெல்லாம் பாடியிருக்க. தேவையில்லாத பாடிட்டு தேவையானது ஏதாவது நீ பாடலையே. இல்லையா சுவாமி 1.25 லட்சம் ஸ்லோகம் எழுதினே அப்படின்னா எழுதியிருக்க, என்ன எழுதியிருக்க? தர்ம அர்த்த காம மோட்சம் 4 புருஷார்த்தத்தை நான் எழுதினேன்னா உண்மை யார் அதெல்லாம் எழுதி சொன்னது?
4 புருஷ தர்மம் என்ன, அர்த்தம் என்ன, காமம் என்ன, மோட்சம் என்ன, இந்த 4 புருஷார்த்தம் எழுதணுமா? உண்மை யாரு எழுத சொன்னது? ஏன்னா புரியத்துக்கா சொல்றேன். சாதாரணமா மகாபாரதம் பண்ட புராணம்னு சொல்லுவா, பெரிய புராணம். அப்படி இருக்கச்சே அவங்கள பெருசா எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன் எழுதினேன் அப்படின்னு கேட்கிறார். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த விஷயத்துடைய நிலை என்னன்னு சொல்லியாச்சுன்னா எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிடும். சுவாமி இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா, இது இருக்கு, 5000 பக்கம் ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகத்தை பாருங்க, அதுல ஒரு பக்கத்துல 2 வரியில நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கும் அப்படின்னு அடியை சொன்னேன்னா புஸ்தகத்தை நீங்க திருப்பி கொடுத்து நீங்களே வச்சுக்கோ. அது என்னன்னு சொல்றதுக்கு தான் சுவாமி உங்ககிட்ட கேட்டு, அதுதான் மகாபாரதம். அப்ப தர்மம் என்ன, அர்த்தம் என்ன, காமம் என்ன, இது 3 சொல்லிட்டு மோட்சத்தையும் அதுலயே சேர்த்திருக்காரு. மோட்ச பிரதனான பகவானை மட்டும் சொல்லியிருக்கிறத விட்டுட்டு இது 3 சேர்த்தாரானோ, அந்த சேர்த்தபடியால் தான் உனக்கு இவ்வளவு சிரமங்கள் இருக்கு. வியாசா, உனக்கு சிரமம் எதனால ஏற்படுது, நிம்மதி எதனால இல்ல, பகவானை பத்தி சொல்லாம வேற எத்தையோ பேசிட்டு இருக்கணும், அதனால உனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. மோட்சத்தை மட்டும் சொல்லியிருந்தா உனக்கு இந்த வருத்தம் வந்திருக்காரு சொல்றச்சு. அப்பதான் என்ன பண்ணார் வியாச பகவான், என்ன பண்ணார்னா, ஓ தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்றேன்னு அப்பதான் பாகவத புராணத்தை எழுதுறார். இது இந்த பாகவத புராணம் ஆரம்பத்திலே இது சொல்லப்பட்டிருக்கு. நான் எதனால இது எழுதுறேன், மகாபாரதம் பண்ண திருப்தியே இல்லை, எனக்கு திருப்தியே ஏற்படல, மனசு ஒரு நாள் சஞ்சலம் வந்துட்டு, சஞ்சலஞ்சு மன கிருஷ்ணான் நின்றவான் எல்லாம் நெஞ்சு என்று சொல்றா போற ஒரு சஞ்சலம் அடைஞ்சிருத்து. அந்த சஞ்சலம் அடைந்தபடியாலே என்னால ஸ்திரமா இருக்க முடியல. என்ன பண்ணான நல்ல வேளை பகவானாக நாரத மகரிஷி வந்தபடியாலே அவர் இந்த யுக்தியை கொடுத்தபடியாலே இப்ப நான் பாகவத புராணம் எழுதினேன்னு தெரிவிக்கிறார். அந்த பாகவத புராணம் எழுதி இந்த முதல்ல வியாசர், இந்த நாரதர் தான் வியாசருக்கு உபதேசிக்கிறார். நாரதர் தான் வியாசர் உபதேசிக்கிறார். வியாசர் உபதேசிச்சா வியாசர் தான் பாகவத புராணம் பண்றார். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாருக்கு உபதேசம். இதெல்லாம் நம்ம பாகவதத்தை நம்ம பார்த்திருக்கோம். சுக்கராச்சாருக்கு உபதேசிக்க சுக்கராச்சாரி பரீட்சித் மகாராஜுக்கு உபதேசம் பண்ணாருன்னு தெரியாது. அப்ப இது எல்லாத்துக்கும் பிரதானம் எதுனா வியாசர். 18 புராணங்கள் இருக்கணும். சாத்விக புராணம், தாமச புராணம், ராஜச புராணம், ஒவ்வொரு 6 புராணங்கள் எல்லாத்துக்கும் பிரவர்த்தகாச்சாரி. எல்லா எழுதினதுல கர்த்தா யாருன்னா வியாசர் தான். அதே போல இந்த ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வண வேதம், இதெல்லாம் எல்லா வேதமும் ஒன்னா இருந்தது. வியாசனை பிரிக்கக்கூடிய தன்மை வியாசர் கொண்டது. எல்லாமே ஒன்னா இருந்தது. ஒன்னா இருக்க செய்து அந்த 4 வேதங்களை பிரித்தார். பைலரை கொண்டு ஒரு மாதிரி பிரித்தார், வைசம்பாவினை கொண்டு ஒரு மாதிரியா பிரித்தார், ஜைமினியை கொண்டு ஒரு மாதிரியா பிரித்தார், சுமந்துவை கொண்டு ஒரு மாதிரியா பிரித்தார். பைலர், வைசம்பாயனர், ஜைமினி, சுமந்து, இந்த 4 பேரை கொண்டு 4 வேதமாக பிரித்தார். பிரித்து ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வண வேதம் என்ன, இந்த மாதிரி பிரித்து 4 பேர் இது எல்லாத்தையும் பண்ணது மட்டும் இல்ல, லோகத்துல பிரச்சாரம் பண்ணார். பூர்ணமா பிரச்சாரம் பண்ணார். இவ்வளவு பெருமை இருக்கக்கூடிய வியாசர் இருக்கு இல்லையா. இப்ப இந்த நான்மறையால் ஏன் இதை சொன்னேன்னா, இப்ப நான்மறையாள்னு சொல்ற மனம் அதை யார சொல்றது தெரியுமா, அப்படிப்பட்ட வியாச பதவியை வகித்து அந்த வேதத்துக்கு அர்த்தம் நல்லா சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களே. வியாச பதவியை வகித்து, வியாச பதவினா என்ன அர்த்தம், அவருக்கு உண்டான சிம்மாசனத்துல உட்கார்ந்து அந்த உபதேசம் பண்ணக்கூடிய எப்படிப்பட்ட மேம்பட்டவர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், மகனீயர்கள். அந்த மகனீயர்கள் இருக்கா இல்லையா, அவர் தான் யாரு, நன்மையால் மிக்க நான்மறையார்கள். அப்ப 4 வேதத்துக்கும் அர்த்தம் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தான் நான்மறையார்கள் என்று சாய்த்தார். இப்ப அவர்கள் யாருன்னு சொல்றோம்னா, அவர் யார் என்பதை திணிக்கிறவர்கள் யார், எப்படிப்பட்டவர், ரொம்ப பெரியவர், சாமானியவல்ல. அப்ப அப்படிப்பட்ட பெரியவர்களாலே நான் கைவிடப்பட்டவன். அந்த பெரியவர் யார் சுவாமி, அதுதான் ஜனகமகாராஜன் சீதை நான்ம இது வியாக்கியம் நான்மறையாளர். அதுக்கடியாக இதானுசாதனம் பண்ணி போற வேதங்களில் அவகாதிப்பவர்கள் 4 வகைப்பட்ட வேதங்களும் வியாசபதம் செலுத்த வல்லவர்கள் அவர்களாகிறாள். ஜனகராஜன் திருமகளாதல் புறத்தாழ்வாரான இத்தார் சொல்லித்தாய்த்து வேதார்த்த தாத்பரியம் கைப்பிடிகை, அதாவது ஆண்டு சம்சையின் பிரதானராக என்றபடி அந்த வியாசபதியை வச்சுட்டு இருக்காரனோ அவ அந்த வியாசபதிவுக்குண்டான தன்மையோடு அப்படிப்பட்ட பெரியவர்கள். அந்த பெரியவர்கள் யார் சுவாமி,
ஜனகராஜனுடைய புதல்வி திருமகள் யாரு? சீதா பிராட்டி. அடுத்து கூரத்தாழ்வார் இதெல்லாம் எடுத்திருக்காரு. கூரத்தாழ்வார். அதுக்கு அடுத்தபடியால இவ 2 பேர் எடுத்திருக்காரு. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல 2 பேர் எடுத்திருக்காரு. ஆனா நஞ்சியர் இன்னொருத்தர் சேர்த்துட்டார். அதே போல அழகிய மணவாள பெருமான் நாயனார் ஒருத்தர் சேர்த்துட்டார். மொத்தம் 4 பேர் எடுத்திருக்கார். அதுல பெரியவாச்சான் பிள்ளை 2 பேர் எடுத்தார். நஞ்சியர் இன்னொருத்தர் சேர்த்துட்டார். அடுத்து அழகிய மணவாள பெருமான் நாயனாரோட வியாக்கியானம் வைக்கணும், அவரும் இன்னொரு சேர்த்துட்டார். சரி சுவாமி, ஜனகராஜனுடைய திருமகள் யாரு? சீதா பிராட்டி. சீதை தன்னையே பிரித்த ராவணன். அந்த ராவணனுக்கு எத்தனை உபதேசம் பண்ணான். இதுதான் ஆச்சாரத்துல ஒரு சூத்திரம். தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் இவர் அடிபணிந்தவரே இவை இருப்பதுன்னு தெரிவிக்கிறார். உபதேசம் பண்ணணும்னாலே அது இவாளுக்கு தான் யோகியத்தைன்னு தெரிவிக்கிறார். தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் இவரை அடிபணிந்தவருக்கு இவை இருப்பதுன்னா தாய் சீதை. தாய் சீதை. சீதை என்னமா உபதேசம் பண்ணா? தன்னை பிரிச்ச பாவி அவர்கிட்ட உபதேசம் பண்ண நாசமா போகணும்னு நினைக்கணும். ஆனா என்னென்ன உபதேசம் பண்றாரோ அப்படி உபதேசம் பண்ணா இல்லையா? அதனாலதான் சீதை நன்மையா இருக்கு. ஏன்னா சீதை என்ன சொல்ற? ராவணா, நீ இப்படிதான் தகாத நிலையெல்லாம் பார்க்காதே, நீ என்ன பார்க்காதே, உன்னுடைய பத்திரி புத்திராதிகளை பாரு. என்னையா பார்த்துட்டு இருக்க? என்ன பார்க்காதே, அங்க நீ பார்க்காதே. நீ ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா உனக்கு சிரமம் தான் இருக்கணும். ஒண்ணுமில்ல, ராமனுடைய திருவடியோட நீ பத்த வேண்டாம், அவன் கையை பிடிச்சுக்கோ, அதுவே போரும் தெரிவிக்கிறா இல்லையா? அத்தனை உபதேசம் பண்ணனியா இல்லையா? அப்ப உபதேசம் பண்ணபடியா இல்லையானா ராவணனுக்கு ஒண்ணு கூட தெரியாது. அவனுக்கு அந்த யோகதேக்கணும், எந்த யோகதையும். ஆனா அவனுக்கும் உபதேசம் பண்றா இல்லையா? ஏ ராவணா, நீ உயிரோடு இருக்கணும்னா நீ ராமன் கைகளை பத்து அப்படின்னு உபதேசம் பண்ணா இல்லையா? என்னிடத்தில் நீ அன்பை செலுத்தாதே, உன் பத்திரி பெண்ணிற்கு அன்பை செலுத்துன்னு தெரிவித்தாரியா? ஆனா நல்லது ஒண்ணு கூட ராவணத்துல இருந்ததான இல்லையே? ஒரு நல்லதாக இருந்ததா? ஒரு நல்லதான் கிடையாது, தீயதான் நிறைய இருக்கு. அந்த தீயதையே நல்லதாக எடுத்துக்கொண்டு பிராட்டி அவனுக்கு சதுபதேசம் நல்ல உபதேசம் பண்ணார் இல்லையா? அப்படின்னு சொன்னோடனே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, சுவாமி அப்பன்னா சீதை வியாச பதிவை எடுத்துட்டாளா? ஏன்னா இப்ப என்ன சொல்ற, வியாச பதிவை எடுத்துக்கொண்டவர்கள். அப்ப வியாச பதிவை எடுத்துனா சீதை ஒரு ஸ்ரீ, ஸ்ரீக்கு சாஸ்திரம் கற்பதற்கு உண்டான யோகதை கிடையாது. அப்படி இருக்க செய்து எடுத்துட்டாளான்னு கேட்டா இல்லையா? இந்த இடத்துல என்ன நீங்க நினைக்கணும்னா, அதாவது அது அர்த்தம் இல்லை. வியாச பதம் நிர்வகித்தன்னு என்ன அர்த்தம்னா, அந்த வேதத்தின் அர்த்தத்தை மனசுல அண்ணா தரிக்கணும். மிக்க வேதியன் வேதத்தின் முற்பொருள் என் மேல வருவது நிற்கப்பாடியன் நெஞ்சும் நிறுத்தினாங்க. நம்மால் வரை 4ஆம் வர்ணத்தவர் வேதம் தமிழ் செய்தமாறுன்னு சொல்றோம். அது என்னமா சுவாமி 4ஆம் வர்ணத்தவர் வேதம் சொல்லலாமான்னா, வேதத்துடைய தாத்பரியம் பூர்ணமா பகவான் மயர்வட மதம் அருள பெற்றபடியாலே அவருக்கு பூர்ணமா அந்த தாத்பரியம் தெரிந்தபடியாலே அதை தந்தார். ஆனா நிற்க வேதியர் வேதத்தின் முற்பொருள் நிற்கப்பாடியன் நெஞ்சில் நிற்கிறார் போல சீதா பிராட்டி அந்த வேத தாத்பரியம் என்ன, அந்த வேத தாத்பரியத்தை பூர்ணமா தெரிஞ்சு 4 வேதத்தை அவ தங்கல. அந்த வேத தாத்பரியத்தை அவ தெரிஞ்சபடியாலே அது தெரிஞ்சது மட்டும் இல்ல, அது அனுஷ்டானம் பரியந்த கொண்டு வரணும். அது ஆக்கினதுதான், அதான் பொருள். அப்ப வேதத்தை மட்டும் படிச்சு பிரயோஜனம் இல்லை, வேதத்தை நன்னா படித்து உணர்ந்து அதன் பிரகாரம் நடக்கணும். அந்த வேதத்தின் கருத்து என்ன? குற்றம் இருந்தாலும் குணமாக கொள். நிறைய குற்றம் இருக்கு, குற்றம் இருந்தாலும் குணமாக கொள் என்பதுதான் அந்த வேதத்தின் கருத்துன்னு சொல்லப்படுகிறது.